வெல்கம் டு இன்சைட் அனலிங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம்னா, எக்ஸெல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. அதாவது வந்து ஆவரேஜ் இஃப். சரிங்களா? ஆவரேஜ் இஃப்ப பத்தி நம்ம ஆல்ரெடி இந்த சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆவரேஜ் இஃப் தெரியலன்னா அந்த வீடியோவ பார்த்துட்டு இத பார்க்க வாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம இந்த சேனல்ல வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஆவரேஜ் இஃப் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரியா? ஓகே. இப்ப இந்த டேட்டா ஷீட் வந்து பாருங்க. எம்ப்ளாயீஸ் நேம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரீஜன் இருக்கு. அவங்க எந்த ரீஜன் ஈஸ்டா, வெஸ்டா, நார்த்தாங்கிற ரீஜன்ஸ் இருக்கு. சேல்ஸ் இருக்கு. அதுவும் வந்து செப்பரேட்டா குடுத்துருக்காங்க. ஈஸ்ட்ல சேல்ஸு, ஈஸ்ட்ல, நார்த்ல உள்ள சேல்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. ரேட்டிங் குடுத்துருக்காங்க. எவ்வளோ ரேட்டிங்ன்னு. மந்த் குடுத்துருக்காங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இப்படி குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்மளுடைய கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஐடி மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு. எனக்கு இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் சேல்ஸ்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்படிதானே? ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா நம்ம எதை யூஸ் பண்ணி ஆகணும்? ஆவரேஜ் இப்போ யூஸ் பண்ணி ஆகணும். ஆவரேஜ் இப்போ நான் வந்து லைட்டா இது புரியதுக்காண்டி லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா டீட்டெயில்டா நம்ம இன்னொரு வீடியோல போட்டிருக்கோம். அதை வந்து பாருங்க. ஓகேங்களா? ஆவரேஜ் இப்போ நான் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஆவரேஜ் இஃப்க்கு போகலாம். சரியா? ஆவரேஜ் இஃப்டோடைய சிண்டெக்ஸை நீங்க பாருங்க. ரேஞ்ச். அதாவது ஃபர்ஸ்ட் எந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதாவது டிபார்ட்மெண்ட் இருக்க ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும். சரியா? கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு கிரைட்டீரியா என்ன கிரைட்டீரியா? ஃபினான்ஸ் தான் கிரைட்டீரியா. ஃபினான்ஸ் தான் நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்க போறோம். ஓகே. அதை எடுத்துட்டு அடுத்தது வந்து ஆவரேஜ் ரேஞ்ச். எங்க வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து ஆவரேஜ் ரேஞ்சில் நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே. செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதோட ஆவரேஜ் சேல்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 48,000 கிடைச்சிருக்கு. நம்ம டிராக் பண்ணி கொடுத்தா அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இப்போ தான் நம்ம மெயின் கான்செப்ட்டுக்கு வரும். ஆவரேஜ் இஃப். சரிங்களா? இது நான் வந்து லைட்டா தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு இதோட எக்ஸ்பிளைனா புரியும். ஓகே. இப்போ நான் வந்து ஆவரேஜ் இஃப் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நான் வந்து பாருங்க. ஆவரேஜ் இஃப்னு டைப் பண்ணுங்க. ஏன் நான் ஆவரேஜ் இஃப்க்கு போறேங்கிறத ஒன்று சொல்றேன். இப்போ பாருங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஈஸ்ட்ல இருக்க சேல்ஸ் கேட்கறாங்க. அதாவது எத்தனை கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க? 2 கண்டிஷன். நம்ம ஒரு கண்டிஷன் இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆவரேஜ் இஃப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபினான்ஸ், அதாவது டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரே ஒரு கண்டிஷன். ஃபினான்ஸா இருந்தா மட்டும் எனக்கு ஆவரேஜ் எடுக்கணுங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கும்போது நம்ம ஆவரேஜ் இஃப் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? சிங்கிள் கண்டிஷன். ஆனா இப்ப நமக்கு அடுத்த கண்டிஷன் இருக்கு. என்ன இருக்கு? டிபார்ட்மெண்ட்ல ஃபினான்ஸா இருக்கணும். அடுத்தது ரீஜன்ல என்னதான் இருக்கணும்? ஈஸ்டா இருக்கணும். அப்ப எத்தனை கண்டிஷன்ஸ் நம்ம மீட் பண்ணணும்? இப்போ 2 கண்டிஷன் மீட் பண்ணணும். அப்ப 1க்கு மேற்பட்ட கண்டிஷன் மீட் பண்ண போகும்போது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆவரேஜ் இஃப்ல இருந்து ஆவரேஜ் இஃப்க்கு போயிரணும். ஓகேங்களா? இஃப்ஸ்னால என்னன்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்க போறோம். இதே மாதிரி கவுண்ட் இஃப்ஸ் இருக்கு, ஆவரேஜ் சம் இஃப்ஸ் இருக்கு, இஃப்ஸ் இருக்கு, சிங்கிள் இஃப் இருக்கு. எல்லாமே வந்து மல்டிபிள் கண்டிஷன் இருந்துச்சுன்னா இஃப்க்கு நம்ம போயிட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ நம்ம 2 கண்டிஷன் கொடுக்க போறோம். ஃபினான்ஸ் ஆட்டம் இருக்கணும், என்னதாட்டம் இருக்கணும், ஈஸ்ட் ஆட்டம் இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஆவரேஜ் இஃப்ஸ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலயே நமக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் அரித்மெடிக் மீன் ஃபார் த செல் ஸ்பெசிஃபைட் பை எ கிவன் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ். செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுனாலே நீங்க என்ன போயிடணும்? ஆவரேஜ் இஃப்ஸுக்கு போயிடணும். சரிங்களா? இப்போ நான் வந்து அதே இது ஆவரேஜ் இஃபோடைய டிஸ்கிரிப்ஷனை படிச்சு காணிக்கிறேன். ஃபைண்ட் த ஆவரேஜ் அரித்மெடிக் மீன் ஃபார் த செல் ஸ்பெசிஃபைட் பை எ கிவன் கண்டிஷன். கிவன் கண்டிஷன் ஏன் கிவன் கண்டிஷன்? சிங்கிள் கண்டிஷன் இருந்தால் மட்டும் நம்ம என்னதை எடுக்க முடியும்? ஆவரேஜ் இஃப்ல ஆவரேஜ் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆவரேஜ் இஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஆவரேஜ் இஃப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது ஆவரேஜ் இஃப்ல ஃபர்ஸ்ட் சிண்டெக்ஸ் ஆவரேஜ் ரேஞ்ச் வேல்யூஸ். ஆவரேஜ் ரேஞ்ச்னாலே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேல்யூஸ். ஆவரேஜ் ரேஞ்ச்னா வேல்யூஸ். வேல்யூஸ் எதுல இருக்கு? சேல்ஸ்ங்கிறது தான் வேல்யூஸ், நம்பர் வேல்யூஸ். இப்ப அத நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கொடுத்து ஃபுல்லும் செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க. மறக்காம லாக் பண்ணுங்க. லாக் பண்ணிட்டு கமா கொடுத்து கிரைட்டீரியா. இனிதான் கண்டிஷன். என்னென்ன கண்டிஷன் இந்த வேல்யூஸ் வந்து ஆவரேஜ் எடுக்கும்போது நம்ம மீட் பண்ண போறோங்கிறத
ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? டிபார்ட்மெண்ட். அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் ரேஞ்ச நம்ம என்ன பண்ணி குடுக்குறோம்? செலக்ட் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ செலக்ட் பண்ணி குடுத்துருக்கு. டைமர் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு அடுத்த கண்டிஷன் நமக்கு என்னதான் இருக்கணும்? ஃபினான்ஸா இருக்கணும். ஃபினான்ஸ்ங்கிற கண்டிஷன செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. இத லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம டிராக் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வரும். ஓகே. அடுத்த கமா குடுத்துக்கோங்க. அடுத்த கண்டிஷன் என்ன? இங்க ஒரு கண்டிஷன் குடுத்துட்டோம். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஃபினான்ஸா இருக்கணும். ஒரு கண்டிஷன் குடுத்துட்டோம். அடுத்தது நமக்கு என்ன? ரீஜன்ல ஈஸ்டா இருக்கணும். அடுத்த கண்டிஷன். அடுத்தது என்ன கிரைட்டீரியா? அந்த ரேஞ்ச் எங்க இருக்கு? ரீஜன்ங்கிறத அந்த ரேஞ்ச். அத செலக்ட் பண்ணி குடுக்கணும். ஓகே. அத கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ செலக்ட் பண்ணி குடுத்துக்கோங்க. இதுல லாக் பண்ணிட்டு அடுத்தது கமா குடுத்துட்டு இதுல என்ன கண்டிஷன் மீட் பண்ணணும்? ரீஜன்ல எதா இருக்கணும்? ஈஸ்டா இருக்கணும். ஓகேங்களா? ஆவரேஜ் சேல்ஸ் இன் ஈஸ்ட். அப்ப நமக்கு என்னதான் இருக்கணும்? ஈஸ்டா இருக்கணும். அப்ப ஈஸ்ட செலக்ட் பண்ணி குடுத்துட்டு இதுக்கு டைமர் லாக் பண்ணி குடுக்கணும். F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது இன்னும் நெறைய கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுடைய கொஸ்டின்ஸ்ல இன்னும் நெறைய கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இன்னும் நெறைய கண்டிஷன் ஆவரேஜ் ஈஸ்ட்ல குடுத்துட்டே போகலாம். நமக்கு இப்போ 2 கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல ஃபினான்ஸா இருக்கணும். ரீஜன்ல ஈஸ்டா இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நான் இத என்ன பண்ணிக்கிறேன்? பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப எனக்கு பாருங்க. ஆவரேஜ் சேல்ஸ் இன் ஈஸ்ட் கிடைச்சது. ஆவரேஜ் சேல்ஸ் இன் ஈஸ்ட் எத்தன தான்? நமக்கு 46,000. ஓகேவா? இப்ப நான் அத டிராக் பண்ணி விடுறேன். 4 உடைய ரீஜனுடைய சேல்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க பாருங்க. ஈஸ்ட் நீங்க வேணா சும்மா வேணா பார்க்கலாம். ஃபினான்ஸ் ஈஸ்ட்ல 45,000. இங்கேயும் ஒரு ஃபினான்ஸ் மொத்தமாட்டே ஈஸ்ட்ல மட்டும் தான் சேல்ஸ் நடந்திருக்கு. பாத்தீங்களா? 2 ஃபினான்ஸ் தான் இருக்கு. 3 ஃபினான்ஸ் இருக்கா? ஒரே ஒரு வெஸ்ட் இருக்குங்க. ஆமா. அப்ப ஈஸ்ட்ல பாருங்க 45,000 ஈஸ்ட் 47,000. 2 47,000 45,000 டிவைடட் பை 2ங்கிறது நமக்கு 46. ஓகே. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல நம்ம சொல்லி தரதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னா, நமக்கு நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கட்டாயமா கமெண்ட்ஸ்ல நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அத வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்றது பார்க்குறோம். ஓகேவா? நன்றி.